ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாட்லெஸ் அந்த ஸ்டேட்டுக்கு போகணும், எண்ணமற்ற நிலையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு கதையும் சொல்லியிருந்தேன். ரத்த வீரியன் பழைய உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தார் அப்படின்னு. ஸோ அதை அந்த பதிவை பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போது எண்ணம் அற்ற நிலை அப்படின்றது என்ன, எண்ணம் போல் வாழ்க்கைன்றது என்ன? அப்போ எண்ணம் நல்லா ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நல்லாகும். எண்ணத்தை சரி பண்ண முடியலன்னா எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போ எண்ணம் அற்ற நிலைன்னா என்ன? இல்லை, அப்போ எண்ணம் அற்ற நிலை அது ஒரு முக்தி நிலைக்கான ஒரு நிலைப்பாடு. சரி, அதுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு காலத்தில் குரு சீடர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ அந்த குருகுலத்துக்கு ஒரு புதிய பையன் வர்றாரு. அந்த பையனை பார்த்தப்பறம் குருவுக்கு தெரிஞ்சது ரொம்ப தேஜஸான பையனாக இருக்கான்னு. யார் இதுன்னு பார்த்து ஞானக்கரில் தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த ஒரு மகா குருவாக மாறப்போகிற ஒரு மனிதர் அப்படின்னு. சரி, உனக்கு இங்கே என்னப்பா வேலை, நீயே ஞானம் பெற்ற மாதிரி இருக்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஞானம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்றார். சரி, நீ இங்கே வந்து குருகுலத்தில் இருக்கலாம், ஆனால் உனக்கான வேலை சமையல் கட்டில் சமைக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகேன்ட்டு அவர் ஒரு வருஷமாக சமைக்கிற வேலை மட்டுமே பார்க்குறாரு. இந்த குருகுலத்தில் இருக்க மற்ற பசங்கள்லாம் உபதேசங்கள் வாங்குறதும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இதையே பண்ணிகிட்ருக்காங்க. நாட்கள் போகுது, ஒரு வருஷம் கழியுது. ஒரு எக்ஸாம் மாரி வைக்கிறாரு. அப்புறம் எப்படி நம்ம எண்ணங்களை சரி பண்ணுறது அப்படின்றத எழுதி சீட்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே அவங்க வார்த்தைகள் எழுதுகிறாங்க. யாருக்குமே வந்து அந்தளவுக்கு கட்ஸ் இல்லை. ஸோ அதுலேருந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான பையன் என்ன பண்ணுறான், எழுதி ஒரு பாட்டில், அதாவது ஒரு பாத்திரத்தில் போடுறான். அதே மாதிரி இந்த சமையல் கட்டில் இருந்த பையனும் ஒரு பாத்திரத்தில் அந்த பேப்பரில் எழுதி அந்த பாத்திரத்தில் போடுறான். எல்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இவ்வளோ வருஷமாக நாங்கள் குருகுலத்தில் எல்லா விதமான ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கோம், ஞான உபதேசங்கள் வாங்கியிருக்கோம், நாங்கள் எதிர ஓகே, நீ சமையல் கட்டிலேருந்து நீ என்ன எழுதி போடுற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சரி, குரு வராரு. 2 சீட்டு எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறாரு. ஒரு சீட்டு எடுத்து பார்க்குறாரு, அப்புறம் இன்னொரு சீட்டு எடுத்து பார்க்குறாரு. முதல் சீட்டு இந்த குருகுலத்திலே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவருடைய பேப்பர் படிக்கிறார். எண்ணத்தை சரி பண்ணோன்னா, எண்ணம் என்றது ஒரு கண்ணாடி போல், அந்த கண்ணாடி இருக்க அழுக்க வந்து நம்ம தொடச்சிட்டே இருந்தோம்னா எண்ணம் வந்து தெளிவாயிடும். எப்பவுமே வந்து கண்ணாடியை தொடச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதுதான் சரியான விடை, நீ தான் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுறேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறாரு. எல்லாம் சந்தோஷமாக போயிடுறாங்க. ஸோ அடுத்த பேப்பர் படிக்கலையே, அது நான் அவனு படித்து காட்டிக்கிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அனுப்பிச்சிடுறாரு. சமையல் கட்டில் இருந்த பையனுடைய பேப்பரை எடுத்து அவனையும் கூப்பிட்றாரு. இனி நீ இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, நீ ஞானம் பெற்றுட்ட அப்படின்றாரு. புரியல, என்ன இனி அவருக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நல்லா பண்ணார், அவர் தான் முதல் மாணவன் அவர் அறிவிச்சிங்க, என்ன நீங்கள் ஞானம் பெற்றுட்டுங்க அறிவிக்கிறீங்க, என்ன விஷயம்? அதாவது அவர் என்ன எழுதியிருந்தார்னா, கண்ணாடி போல மனதை வந்து தொடச்சிட்டே இருக்கணுன்றது ஒரு நிலை, ஒரு உன்னதமான நிலை, ஒத்துக்க வேண்டியது தான். எண்ணம்னு ஒன்று இல்லை, அதை ஏன் நம்ம வந்து சரி பண்ணணுன்றது தான் ஒன்று எழுதியிருக்க. இது தான் வந்து ஞான நிலை, இது தான் வந்து முக்தி நிலை அடையிறதுக்கான வழி. அந்த நிலையை நீ அடைஞ்சப்பறம் இந்த குருகுலத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் ஞானம் பெற்றுட்டீங்க, இனி நீங்கள் குருவாகி மற்றவங்களுக்கு உபதேசமே செய்யலாம்னு சொல்லி அனுப்பிவிடுறார். நன்றி.